ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் தமிழ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருவேன். அந்த சொல்ல சில எழுத்துக்கள் மட்டும் கலைந்திருக்கும். அந்த கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இதுதான் வார்த்தை விளையாட்டு அப்படின்றது. நம்ம சேனல்ல இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பழமொழிகள், விடுகதைகள், பொது அறிவு பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டெய்லி நைட் 8 மணிக்கு நம்ம சேனல்ல வரும். சோ உங்களுக்கு தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் சொல், இதுல கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வெற்றிலை. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் சோற்று பானை. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல நிறைய எழுத்துக்கள் கலைந்திருக்கு இல்லையா, அதை சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வேர்க்கடலை. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதை சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் கற்பூரம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்துடலாம். இதை சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது. அந்த சொல் தீக்குச்சி. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதை சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் மாங்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதை சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது. அந்த சொல் தலைமுடி. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்க்க போறோம். இதுல நிறைய எழுத்துக்கள் கலைந்திருக்குல்ல, அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் வாழைப்பழம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதை சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது. அந்த சொல் மான் கொம்பு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம். இதை சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் என்னன்னு பார்த்துடலாமா? அந்த சொல் பணியாரம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதை சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் தேங்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இது சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் என்னன்னு பார்த்துடலாம். நீங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துப்பாக்கி அப்படின்றது அந்த சொல். அடுத்த சொல், இதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் காளான்.
இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இது சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் சூரியன். இப்ப நம்ம அடுத்த சொல்ல பத்தி பார்த்துடலாம். இது சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் இரத்த ஓட்டம். இப்ப நம்ம அடுத்த சொல் பார்க்க போறோம். இது சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் ஸ்லேட்டு. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இது சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் சப்பாத்தி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்துடலாம். இது சரியா வரிசைப்படுத்தி இந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் அத்தி மரம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் விளக்கு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்துடலாம். இது சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் கற்பூரம். இப்ப நம்ம அடுத்த சொல் பார்க்க போறோம். இதுல பாருங்க நிறைய எழுத்துக்கள் கலைந்திருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது. அந்த சொல் பூசணிக்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம். இது சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது. அந்த சொல் தென்னை மரம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம். இதை சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் ஆவரங்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இதை சரியா வரிசைப்படுத்தி இந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் துத்தநாகம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம். இதை சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் செருப்பு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம். இதை சரியா வரிசைப்படுத்தி அந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் முந்தானை. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்க்க போறோம். இது சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் சாம்பிராணி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதை சரியா வரிசைப்படுத்தி இந்த சொல்ல கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் பனங்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம்.
இந்த சொல்ல சரியா வரிசைப்படுத்தி அதை கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் சைக்கிள். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் எனக்கு டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் டெய்லியும் நம்ம சேனல்ல இன்னும் நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட வித்தியாசமான சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே வரப்போகுது. பொது அறிவு வினாக்களும் அடுத்து வரும். அதெல்லாம் நீங்க ஏதாவது எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் உடனே பார்த்துடலாம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வார்த்தை விளையாட்டுல அந்த சொல்ல கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.